வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் உனக்கு ஆறுதல் வாக்கினை கொடுக்க வரவில்லை. உனக்கான சத்திய வாக்கினை கொண்டு உன் முன்னால் நிற்கின்றேன். இந்த நாளில் என்னை விட்டு விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற அதிசயம் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் அப்பன் என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பேரதிர்ஷ்ட நேரம். மாத பிறப்பில் இந்த கந்தன் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். ஆனி மாதத்தினுடைய 1ஆம் தேதி இன்று உன்னுடைய வாழ்க்கை உனக்கான அதிசயம் ஒன்று இந்த கந்தன் என்னால் நடக்க வேண்டும் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்கான அத்தனை திருப்பங்களையும் இந்த கந்தன் கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, கந்தன் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் பதிகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு விஷயத்தை உனக்குள் தெளிவாக பதிய வைக்க இந்த கந்தன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். தெளிவில்லாத எத்தனையோ காரண காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்த பொழுதெல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கு தெளிவை கொடுத்தது உன் அப்பன் நான் அல்லவா? நீ எப்பொழுது எல்லாம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று சொல்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு அதிசயத்தை நடத்தியது உண்மைதானே. நீ எவ்வளவுதான் வேண்டாம் என்று விலகி நின்றாலும், எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று தவிர்த்து நின்றாலும் அந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு உறுதிப்படுத்தி உனக்கு தெளிவுபடுத்தி நான் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற நாடகங்கள், உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணத்தை தொடங்க வேண்டும். இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டதாக நீ நினைத்து விட்டாய். ஆனால் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை அடித்தளத்தில் மிகவும் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு இறுக்கமாக நான் போட்டு வைத்திருக்கின்றேன். அதனால் அதை அசைத்து பார்க்க நினைக்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற உண்மைகளையும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களையும் நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் நீ எதையும் தவிர்த்து நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ விட்டுவிட நினைக்காதே. உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லை என்பதனை புரிந்து கொள். இந்த கந்தன் உன்னோடு பயணிக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த இடர்களும் இல்லை என்பதனை புரிந்து கொள். சோதனைகள் 1000 வரலாம், வேதனைகள் எத்தனையோ உன்னை கடந்து போகலாம். எல்லாவற்றையும் தாண்டி வாழ்கின்ற உன்னுடைய மனப்பக்குவம் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உன் அப்பன் நான் இதுவரையிலும் உனக்கு சொல்லி இருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தி கொடுக்கத்தான் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரங்களும் சரியான வாய்ப்புகளும் உனக்கு அப்பனால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நீ சரியாக பயன்படுத்தி இருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்திருக்கும். உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னவென்று என்றோ உணர்ந்திருப்பாய். தேவையில்லாத எண்ணங்களினால் என் குழந்தை, மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உன்னை சேர்ந்து வந்த நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கை கஷ்டத்தை கொடுப்பதாக நீயாகவே நினைத்து கொண்டாய். உன்னுடைய சந்தோஷம் இனியும் உன்னை தொடரவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு கஷ்டங்கள் தொடர்கதையாக மாறிவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, வெற்றி நடை போட வேண்டிய நேரம். நீ மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் முடங்கி கிடக்கின்றாய். இனிமேலும் நீ எழுந்து நடக்கவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு செயலாக மாறிவிடும்.
நீ முடங்கி கிடக்காமல் எழுந்து நடக்க தொடங்கு. உன்னுடைய வெற்றியின் பாதையில் பயணிக்க தொடங்கு. கந்தன் கை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் அப்பன் உன்னை வழிநடத்த வருகிறேன் என்பதில் உனக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வேண்டாம். அதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்திடு. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீ தயாராக இரு. இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் உச்சத்தை காண்பிப்பதுதான் அப்பனின் முதலாவது கடமை. கந்தன் தன் பொறுப்பிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைத்த இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு சந்தோஷங்களையும் பெருமகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனநிலையாலும் உன்னுடைய செயல்களினாலும் எல்லாவற்றையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள துணிந்து நில். நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய வெற்றியை உன்னால் உறுதி செய்ய முடியும். நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய மகிழ்ச்சியை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் எந்த தருணத்திலும் எதையும் விட்டுவிடாது. உன்னுடைய முயற்சிகளை கைவிடாது. நீ முன்னேறி கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது இனியாவது உனக்கு தெரிகிறதா என்று பார்க்கலாம். கந்தன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாயானால் இன்று ஞாயிற்றுக்கிழமைதானே, நாம் நன்றாக உறங்க வேண்டிய நாள்தானே என்று சொல்லி நீ உறங்கிவிட மாட்டாய். என்னதான் நமக்கு ஓய்வுகளை எடுப்பதற்கான நாளாக இருந்தாலும் இந்த நாளில் என் குழந்தை, உன்னுடைய உடலுக்குத்தானே உனக்கு ஓய்வு தேவை. ஆனால் உன்னுடைய மனதிற்கு அந்த ஓய்வினை கொடுக்காது. சுறுசுறுப்பாக இனி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை உனக்குள் கொண்டு நிச்சயமாக இந்த நாளில் நல்லபடியான பல விஷயங்களை நீ நடத்தி முடிக்க வேண்டும். நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. மாதத்தினுடைய தொடக்க நாள் ஆனி மாதத்தினுடைய 1ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் கூடி வந்திருக்கின்ற நாள். சங்கடகர சதுர்த்தி திதி ஆரம்பித்திருக்கின்ற நாள். பஞ்சமி திதியோடு இன்று முடியக்கூடிய நாள். இப்பேற்பட்ட அதிசயத்தை கொண்ட இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை சோர்ந்து படுத்து உறங்கி விடாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு நன்மை உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நாளில் பெருமாளும் விநாயக பெருமானும் வராகி தேவியும் உன் இல்லத்தில் இருப்பது உறுதி. மாத பிறப்பு என்பதனால் அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய இல்லத்தை தேடி வந்து செல்வதும் உறுதி. அதனால் எதையுமே நம்பிக்கையோடு செய். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன்னுடைய நம்பிக்கையினால் தெய்வங்களின் அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாது. எந்த நேரத்திலும் எதையும் தொலைத்து விடாது. உனக்கான பேரதிசயங்களை கண்டு நீயே சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொடுக்கத்தான் போகின்றது. எதிர்பாராத விதமாக இந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனை நம்பிய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இல்லை. அப்பனை நம்பியவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரமில்லை. இன்று நான் உன் முன்னால் நிற்பதற்கு காரணத்தை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமான அதிசயத்தையும் உண்மையான அன்பினையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் என் குழந்தை எதையும் தவிர்த்து விடாதே. உன்னை தேடி நான் வரும் பொழுது நீ எப்படி உன் மனதை தயாராக வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான விஷயங்களை நீ உறுதியாக மனதில் கொள். நிச்சயமாக ஒவ்வொரு அன்பும் உன்னை இனிமேல் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். கந்தனின் அருளால் பேரதிசயம் நடந்தே தீரும். வேல்வேல் முருகா,
வெற்றிவேல் முருகா.